தற்போதைய உடனுக்குடன் செய்தி. சென்னை மெட்ரோ ரயிலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆன்லைன் டிக்கெட் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெட்ரோ ரயிலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆன்லைன் டிக்கெட் பெறுவதில் தற்போது சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயணிகள் மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள டிக்கெட் கவுண்டர்களில் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆன்லைனில் டிக்கெட் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் காலை முதலே ஆன்லைன் டிக்கெட் பெறுவதில் சிக்கல் நிலவுவதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வரக்கூடிய நிலையில் நேரடியாக டிக்கெட் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆன்லைன் டிக்கெட் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் நேரடியாக வந்து டிக்கெட் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா. எவ்வளவு நேரத்தில் இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் என்ற விவரங்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? வணக்கம் சாரா. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்க ஆன்லைன் மூலம் டிக்கெட் பெறும் வசதியானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக வேலை செய்யவில்லை எனவும், இதனால் பயணிகள் மெட்ரோ ரயில் நிலைய கவுண்டர்களில் டிக்கெட் வாங்குமாறு மெட்ரோ நிர்வாகமானது தற்போது கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ச்சியாக மெட்ரோ ரயில் நிறுவனம் என்பது சென்னையில் உள்ள மக்களுக்கு மிகவும் பயணிகளுக்கு போக்குவரத்து வசதியை எளிதில் சுலபப்படுத்தும் முறையில் இந்த மெட்ரோ ரயில் நிறுவனமானது அதிக பங்கு வகிக்கின்றது. தொடர்ச்சியாக மக்கள் ஒரு இடத்திற்கு விரைவில் செல்வதற்காகவும் அதே போன்று மிக குளிய நிலையில் சென்று கொள்வதற்காகவும் மெட்ரோ ரயிலே அதிகப்படியானவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசலில் இருந்து தப்பிப்பதற்காகவும் இந்த மெட்ரோ ரயிலை பயன்படுத்தக்கூடிய மக்கள் என்பது பயணிகள் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. ஒவ்வொரு மாதமே அதிகப்படியான மக்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது மார்ச் மாதத்தில் மட்டுமே 86,82,000 மக்கள் மெட்ரோ ரயில பயணம் செய்திருக்கிறார்கள். இது போன்ற அதிகப்படியான பயணிகள் தற்போது மெட்ரோ ரயிலை நாடுவதன் காரணமாக மெட்ரோ ரயில் மக்களுக்கு எளிய வகையில் டிக்கெட்டை வழங்கும் வகையில் தற்போது நேரடியாக டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கும் வசதி, அதே போன்று ஆன்லைன் மூலமாக QR குறியீடு, பேடிஎம், போன்பே, வாட்ஸ்அப், ஸ்டிக் QR, பேப்பர் QR என பல்வேறு வசதிகளை தற்போது அறிமுகம் செய்யப்படுத்தி இருக்கிறது. ஆன்லைன் மூலமாகவே அதிக வழிகளில் தற்போது டிக்கெட் பெறும் வசதிகளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆன்லைன் டிக்கெட் ஆனது தற்போது தற்காலிகமாக செயலில் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிகப்படியான மக்கள் தற்போது பயணம் செய்யக்கூடிய நிலையில் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை அதிகப்படியான மக்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்வார்கள். இவர்கள் அனைவருமே தற்போது அந்தந்த மெட்ரோ ரயில் டிக்கெட் கவுண்டர்களில் தற்போது மெட்ரோ ரயில் டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், அதே போன்று இந்த பணியானது சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் இந்த பணிகள் முழுவதும் சீரமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டு வரப்படும் என மெட்ரோ ரயில் நிறுவனமானது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.